இந்த மக்கள் இது பச்சை படுகொலை. இந்த மானாமதுரை பகுதியில் அரசனுடைய ஆதரவோடும் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற சாராய வியாபாரம், கஞ்சா வியாபாரத்தை கண்டித்து அதை தடை செய்கிற வகையில் போராடி வந்த ஆகாஷை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இதை வெறும் போதையோடு தொடர்புடைய படுகொலையாகவும் மட்டும் நம்ம கருதிட முடியாது. எந்தெந்த காலகட்டங்கள்லாம் ஒவ்வொரு கிராமங்களும் விழிப்படைந்து இந்த போதை கலாச்சாரத்திற்கு எதிராக, இந்த அரசியல் மோசடிகளுக்கு எதிராக, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, அநீதிகளுக்கு எதிராக எப்போதெல்லாம் இளைய தலைமுறை எழுகிறதோ அப்போதெல்லாம் படுகொலைகள் நடந்திருக்கிறது. வரலாற்றில் நீண்ட நெடிய உதாரணங்களை சொல்ல முடியும். சட்டக்கல்லூரி மாணவர் முத்துமனோ சிறைக்குள்ள, அதுவும் ஒரு உயர் கண்காணிப்பு பகுதியில், தீவிரமான கெடுபிடிகளும் கண்காணிப்பும் இருக்கக்கூடிய ஒரு உயர் தொகுதியில் சிறைக்குள்ளே வைத்து படுகொலை செய்யப்பட்டார். அந்த சிறை நிர்வாகம் தான் அந்த படுகொலையே நடத்திச்சு. அங்கே இருக்க கைதிகளை வைத்து, சாதி வெறி பிடித்த கைதிகளை கொண்டு முத்துமனோவை படுகொலை செய்தார்கள். காரணம், நாங்குநேரி வட்டாரத்தில் ஒரு சமூக எழுச்சியும் அரசியல் எழுச்சியும் உருவாகி வந்த நிலையில் தான் முத்துமனோ படுகொலை செய்யப்பட்டார். இப்படியான படுகொலைகள், காவல் படுகொலைகள், எத்தனையோ படுகொலைகளை நம்ம சொல்ல முடியும். வடக்கு புதூர் முருகன் அப்படின்னு ஒரு ஓட்டுநர், வேன் ஓட்டுநரை படுகொலை செய்தார்கள் காவல்துறையினர். சங்கரங்கோயிலில் பட்ட பகலில் பஜாரில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவர் ஓட்டி வந்த வாகனத்தின் மீது ஏறி, அதுக்குள்ளே ஏறி அடித்து கொலை செய்வது காணொலியாக இருந்தும் வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டில் காவல் படுகொலைகள் நிறைய நடந்திருக்குது. மடப்புறம் அஜித் படுகொலை எடுத்துக்கலாம். சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை எடுத்துவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல் கட்சிகளும் படையெடுப்பாங்க. அவர்கள் நீதிக்காக பொங்கி எழுவாங்க, காரசாரமாக அறிக்கை விடுவாங்க, அரசை கண்டிப்பார்கள். அவர்கள் அது குறித்தெல்லாம் பேசுவாங்க. முதலமைச்சரே மன்னிப்பு கேட்பார் அந்த மக்கள்கிட்ட. அங்கே போவார், எதிர்கட்சியாக இருப்பாங்க, போவாங்க, விரிவாக பேசுவாங்க, இதை கண்டிப்பாங்க, அதற்கான நிதி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் குறிப்பாக ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் காவல் படுகொலையானால், காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டால், அந்த இடத்துக்கு இந்த அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியெல்லாம் பொங்கி எழுவது கிடையாது. இதை ஒரு சாதி பிரச்சனையாக சுருக்குவதில் தொடர்ந்து அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது தாமிரபரணி படுகொலையாக இருக்கட்டும், பரமக்குடி படுகொலையாக இருக்கட்டும், இந்த தனிநபர்களை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற படுகொலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த அரசியல் கட்சியினுடைய அணுகுமுறையும் அளவுகோல்களும் மாறுது. இந்த படுகொலை கூட, இந்த ஆகாஷ் தம்பி டெலிஷனுடைய படுகொலை கூட, இந்த கொலைக்கான உத்தரவு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. இது ஜெயின் சார்ஜ் கோட்டையிலிருந்து வந்துச்சா? ராமநாதபுரம் மண்ணில் தொடர்ந்து திராவிட எதிர்ப்பு அரசியலில் தேவேந்திர குல வேளாளர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தை புறக்கணிக்கிறார்கள். திமுக திட்டமிட்டு புறக்கணிக்கிறது. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த சமூகத்தின் மீது பல்வேறு, இப்போ சமீபத்தில் கூட இளமனூர் தாக்குதல், அதற்கு எதிரான போராட்டங்கள்னு பல்வேறு நிலைகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சமூகத்திற்கு எதிராக நிற்கிறது என்று இந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை உருவாகி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த படுகொலை நடந்திருக்குது. இன்றைய இளைய தலைமுறை அரசியல் ரீதியாக நம்ம அரசியலில் புறக்கணிக்கப்படுகிறோம், நமக்கு அதிகாரம் இல்லை, நமக்கான ஒடுக்குமுறைகளுக்கு, அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு சட்டமன்றங்களில், நாடாளுமன்றங்களில், உள்ளாட்சி மன்றங்களில் அதற்கான பிரதிநிதிகள் வேணுங்கிற ஒரு விழிப்புணர்வு மேலோங்கி வந்து கொண்டு இருக்கிற சூழலில் தான் இந்த படுகொலை நடந்திருக்குது. இது அதிகாரத்தை நோக்கி இந்த சமூகம் எப்போதெல்லாம் சிந்திக்கிறதோ, எப்போதெல்லாம் நகர்கிறதோ, சமூக எழுச்சி எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இப்படியான படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய சொல்லலாம். நீங்கள் கொடியங்குளம் தாக்குதல் முதற்கொண்டு எத்தனையோ படுகொலைகளை சொல்லலாம். இயக்கங்களையும் அழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தனிநபர்கள், இன்றைக்கி இயக்கங்கள்லாம் பெருவாரியான இயக்கங்களை எல்லாம் முடக்கி விட்டோம். இப்போ இளைஞர்கள், புதிய தலைமுறையினர் இந்த ஆட்சியாளர்களுடைய ஒத்துழைப்போடு, அரசனுடைய ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய அநீதிகளை, சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய போதை விற்பனைகளை எதிர்த்து இந்த இளைஞர்கள் வருகிற போது என்ன செய்கிறான்? தனிநபர்களை குறிவைத்து படுகொலை நிகழ்த்துறான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது.
இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னாடிலாம் ஊரில் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க, ஒரு பாலம் கட்டணும்னா ஒரு உயிரை பலி கொடுக்கணும்னு. அதே போன்று தான் ஆட்சி மாற்றங்கள் நடக்கிற போதெல்லாம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அதிகமாக ரத்தம் சிந்துகிறது. இது திட்டமிட்டு அரசியல் கட்சிகளுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரையுமே விதிவிலக்காக சொல்ல முடியாது. இங்கே இயக்கங்கள் ஒருங்கிணையக்கூடாது. இங்கே கூட என்ன செய்கிறாங்க, இந்த படுகொலைக்கு எதிரான போராட்டங்களை நாம் சமூக ஊடகங்கள் வழியாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். தொடர்ந்து உறவுகளோடு நம்ம தொடர்பு கொண்டு கேட்குறோம். அந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் அணிதிரள்வதில் கூட இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், முற்போக்கு இயக்கங்கள், இடதுசாரி அமைப்புகள்கிட்ட கூட ஒரு சாதிய கண்ணோட்டம் இருக்கிறது. மடப்புறம் அஜித்திற்காக குரல் கொடுத்த எத்தனையோ இயக்கங்கள் இதில் மௌனம் சாதிக்கிறது. ஜெயராஜ் பென்னிக்ஸ்க்காக வலிந்து பல நாள் போராட்டங்கள் நடத்திய அமைப்புகள், அரசியலாளர்கள் இதில் என்ன செய்கிறான், கள்ள மௌனம் காக்கிறான். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அப்பட்டமான ஒரு சாதிய கண்ணோட்டம். தமிழ்நாட்டு அரசும் அரசியல் சூழலும் சமூக அமைப்பும் இந்த சாதி வெறி போக்கில் கட்டுண்டு கிடப்பதற்கு இந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்கு சான்றாக இருக்கிறது. தம்பி ஆகாஷ் டெலிசனை அடித்து பச்சை படுகொலை செய்த இந்த காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். எப்படி ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவரும் என்ன செய்கிறாரு, மூச்சு திணறி தான் இறந்து போனார். ஆனால் அது காவல்துறை படுகொலை. அது தொடர்புடைய அத்தனை காவலர்களும் சிறையில் இருக்கிறாங்க. மடப்புறம் அஜித்தும் அப்படி தான் இறந்து போகிறாரு. ஆனால் அதற்கான காவலர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலை காவல்துறை செய்த படுகொலை தான் நீதிமன்றமே கேட்டுருது, ஒத்துக்குது. போராட்டமும் நீங்கள் போராடுங்க, மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராடுங்கன்னு சொல்லிடுது. இது தமிழக வரலாற்றில் இது எந்த காலத்திலும் இப்படி ஒரு நடைமுறை இல்லை. நீதிமன்றமே ஒத்துக்கொண்ட பிறகும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலைன்னா இங்கு நடக்கிறது என்ன ஆட்சி? காவலர்களிடம் சாதி வெறி இருக்கிறது என்று சொன்னால் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சரிடம் சாதி வெறி இருப்பதாகத்தான் பொருள். பொறுப்பேற்க வேண்டியது யாரு? அரசு தான். ஆனால் ஏன் இந்த காவலர்களை கைது செய்ய மறுக்கிறாங்க? இது சாதிக்கு ஒரு நீதிங்கிற ஒரு அளவுகோலா? என்ன கேட்குறோம்? கொலை செஞ்சுருக்கிறான், பச்சையாக ஒரு படுகொலை செஞ்சுருக்கிறான், அவன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவனை கைது செய்யுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? இங்கே எல்லா நிலைகளிலும் சாதி தான் இருக்குது. ஆகவே இந்த படுகொலைக்கு காரணமான இந்த படுகொலையை செய்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிற வரைக்கும் போராட்டம் தமிழகங்கும் வெடிக்கும். தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியாக மாற்றுவது தான் எங்களுடைய நோக்கம், திட்டமெல்லாம். எங்களுக்கு நீதி வேண்டும். நாங்கள் கற்பனையாக ஒன்றை நாங்கள் சொல்லலை. நடந்திருப்பது ஒரு கொலை, அதற்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாவு மணி அடிக்கிற ஒரு போராட்டமாக இந்த நீதிக்கான போராட்டம் தமிழகெங்கும் விரிவடையும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.